நாம் இன்று ஒரு மர்மமான வியப்பூட்டும் நூலை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் புக் ஆஃப் ஈனாக். இது ஏன் இந்த அளவுக்கு ரகசியம் காப்பாற்றப்பட்டு வந்தது என்பதை ஆராய்வோம். இந்த பழமையான இலக்கியம் பைபிளில் இடம்பெறாமல் போனது ஏன் தெரியுமா? மனிதகுலத்தின் தொடக்கம், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மற்றும் உலகின் முடிவை பற்றிய அறிவை வழங்குகிறது. புக் ஆஃப் ஈனாக் 3ஆம் மற்றும் 1ஆம் நூற்றாண்டுகள் BCE இடையே எழுதப்பட்ட ஒரு பழங்கால ஜூயிஷ் நூல் ஆகும். ஜூடாயிசம் மற்றும் ஏர்லி கிறிஸ்டியன் சமூகங்களில் இது ஸ்கிரிப்சர் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. ஆனால் கவுன்சில் ஆஃப் லேடசியா இதை பைபிளில் இருந்து நீக்கி 364 CEயில் இதை சட்டவிரோதமாக்கியது. ஏன் இந்த நிலைக்கு வந்தது என்று கேள்வி எழும். தீக்கிலான ஜாயன்ட்ஸ், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மற்றும் உலகின் முடிவை பற்றிய ப்ராஃபசிஸ் இதில் நிறைந்திருக்கும். இது ஏர்லி சர்ச் ஆல் ஹெரட்டிக்கல் என கருதப்பட்டது. இது ஜெனசிஸில் உள்ள பைபிள் வெர்ஷன் உடன் முரண்படும் விண்வெளி மற்றும் மனிதகுலத்தின் வரலாற்றை பற்றிய விளக்கங்களையும் கொண்டுள்ளது. பைபிள் படி ஈனோக் 7வது பேட்ரியார்க் ஆவார். இந்த புத்தகம் பற்றி பேசுவோம். என்னம்மா ஒரு கதை! ஈனோக் பத்தி நம்ம பார்க்கலாம். இவரு காட் தன்னோட புக் ஆஃப் ஜெனசிஸ்ல இருந்த விஷயங்களை நேராக ஹெவன் கொண்டு போய் எழுதியவரு. புக் ஆஃப் ஈனோக்ல ஆவிகளும் காடின் குணங்களும் நிறைய பேசப்பட்டிருக்கு. மார்க்கம் எப்படி அதான் முதலில் ஈனோக் நேரடியாக ரீடர் பேசுற மாதிரி புக் எழுதிருக்காரு. இதுல ஃபாலன் ஏஞ்சல்ஸ் பற்றிய ஒரு அதிரடி பாகம் இருக்கு. ஏஞ்சல்ஸ் கூட்டம், அதெல்லாம் ஜாசல் லீடர்ஷிப்பில் காட் எதிராக ரெவோல்ட் செய்து எர்த் விழுந்தாங்க. அங்கே ஹியூமனிட்டி மறைக்கப்பட்ட ஞானங்களை பகிர்ந்தாங்க. அவங்க ஹியூமன் விமன் உடன் கல்யாணம் செஞ்சு ஜாயன்ட்ஸ் இன் ஒரு இனத்தை உருவாக்கிட்டாங்க. பின்ன என்னப்பா நடந்துச்சு தெரியுமா? காட் அவங்களை எர்த்தின் உள்ளே சிறைபிடிச்சு வச்சிட்டாரு எண்ட் டைம்ஸ் வரைக்கும். இதுக்கு நெஃபலம் என்று பெயர். இதை ரீசர்ச்சர்ஸ் பலரும் பல விதங்களில் இன்டர்பிரட் செய்துள்ளார்கள். சிலர் இதை ஃபபிடன் நாலேஜின் ஆபத்துக்களின் உருவகம் என்று, மற்றவர்கள் ஏஞ்சலிக் ரெவோல்ட்டின் உண்மையான கதை என்று கூறுகின்றனர். ஓஹோ, பாருங்கள், ஏர்லி கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் எத்தனை ஆர்வமாக த புக் ஆஃப் ஈனாக் படித்து அதன் மூலமாக ஆன்மீக அறிவை பெற்றுக்கொண்டிருந்தாங்க பாருங்கள். ஆனால் சர்ச் தன் கல்விமுறையை வளர்க்கையில் த புக் ஆஃப் ஈனாக் சில பகுதிகளுக்கு எதிராக நிற்க அதை ஹெரட்டிக்கல் என்று அறிவித்து அதனை கேனன் ஆஃப் ஸ்கிரிப்சர் லிருந்து நீக்கிவிட்டாங்க. ஆனாலும் ஏர்லி கிறிஸ்டியன் ரைட்டிங்ஸ் இல் த புக் ஆஃப் ஈனாக் பற்றிய வரலாறுகள் இன்னும் கிடைக்கும். உதாரணமாக த டேல் ஆஃப் த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மற்றும் எர்த் முடிவு பற்றிய கதைகள். குறிப்பாக த புக் ஆஃப் ரெவலேஷன் இந்த த புக் ஆஃப் ஈனாக் கேனபலிஸ்டிக் ஜாயன்ட்ஸ் பற்றிய கதையை டீகோட் செய்து ப்ராஃபசிஸ் கொண்டுள்ளது. மேலும் நெஃபலம் எனும் பெயரில் வந்த அனாமஸ் கேனபலிஸ்டிக் பீயிங்ஸ் பற்றிய விவரணைகள். இந்த புராண கதையில் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஹியூமன் விமன் இடையே பிறந்த நெஃபலம் பெரிய உருவங்களாக மனிதகுலத்தை டெரரைஸ் செய்தார்கள். அவர்களால் உலகமே பயந்து நடுங்கியது. அடேங்கப்பா, என்ன ஒரு கதை இது! ஓஹோ, நம்ம பார்வையை முழுவதுமாக மாற்றியிருக்கும் ஒரு நூல்தான் புக் ஆஃப் ஈனாக். இது எப்படி ஜூயிஷ் மிஸ்டிசிசம், அதாவது யூத மர்மவியலை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றதுன்னு பாருங்களேன். குறிப்பாக மக்காபா மற்றும் ஹெக்லட் மிஸ்டிசிசம் இந்த நூலினால் எவ்வளவு தூண்டப்பட்டுள்ளதென்று அறிவீர்களா? ஈனோக் அவர்களின் ஹெவன் செல்லும் பயணம் மற்றும் அங்கு அவர் கண்ட ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் விவரங்கள், மிஸ்டிக்கல் பிலீஃப்ஸ் களை எவ்வளவு ஆழமாக வடிவமைத்துள்ளன என்பதை நாம் கண்டு களிக்க முடியும். மேலும் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மற்றும் அவர்களின் பனிஷ்மெண்ட் பற்றிய கதைகள் பழங்கால காஸ்மாலஜி மற்றும் வேர்ல்ட் ப்ராஃபசிஸ் பற்றிய ஒரு பார்வையை திறந்து வைத்துள்ளன. அந்த புக் ஆஃப் ஈனாக் யூனிவர்ஸ் இன் காம்போசிஷன் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றிய விரிவான விளக்கங்களை கொண்டுள்ளது மற்றும் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் மற்றும் அல்டிமேட் வெர்டிக்ட் மற்றும் பனிஷ்மெண்ட் பற்றிய விவரங்களையும் கொண்டிருக்கிறது. சொல்லி சொல்லி கலக்கும் கதைகள். என்ன ஒரு அதிர்வுகளின் கொந்தளிப்பு! ஓவர் த இயர்ஸ் பல மாறுபட்ட இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ப்ராபசி பண்ணப்பட்டிருக்கு. சில பீப்புள் திங்க் அது ஒரு மெட்டாஃபராக எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஆனா வேற சில பீப்புளைய சொல்றாங்க அது ஒரு லிட்டரல் அக்கவுண்ட் ஆஃப் எண்ட் டைம்ஸ். ஒரு ஸ்பெஷல் ட்விஸ்ட் கொடுத்து என்னோக்கின் ஸ்டோரி அப்படியே மாறுபட்ட லுக்கில் பிரசன்ட் பண்ணப்படுது. இவரோ ஒரு ரைட்சஸ் மேன், எந்த மரணமும் இல்லாமல் ஹெவன்கு டைரக்ட்லி கேரியட் ஆகிட்டாரு. என்னோக் ஒரு சிம்பிள் எடிஷன் வித் ஸ்பெஷல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியலமாக பார்த்து கொள்ளப்படுறாரு. இவரின் விஷன்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் குறித்த என்னோக் ஹெவனில் படித்ததுதான். இனி இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், வென்னா தன்னு அவரின் விசால் இன்ஃப்ளூயன்ஸ் இன் அர்லி கிறிஸ்டியன் அப்போகாலிப்டிக் லிட்டரேச்சர்ல தெரியும். அதாவது புக் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் ஒத்த அப்போக்ரிபல் ரைட்டிங்ஸ் குறித்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி என்னோக் அங்க தன்னை ஸ்பெஷல் பங்க்ஸ்ல பிளேஸ் எடுத்திருக்காரு. ஏனெனில் இந்த ஏர்லி கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் எப்பவுமே ஒரு விசேஷ அறிவை பற்றி பேசுகிறது. அந்த அறிவை காட் ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும் தந்திருக்கிறார். இதில் ஈனோக் போன்ற பல ஃபிகர்ஸ் இருந்தனர். இவர்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் வியப்பூட்டும் விதமாக இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்ட ஃப்ளட் கதையும் த புக் ஆஃப் ஈனாக்கில் வரும் கதையும் சமூகத்தை மாற்றியமைத்தது. ஈனாக் காட் மூலம் அறிவிக்கப்படுகிறார் என்று பூமி அழிவுக்கு உள்ளாகிவிட்டது என்று. இது ஹவ் த புக் ஆஃப் ஈனாக்கில் ஃப்ளட் கதையை வைத்திருக்கும். அதில் மனித அழிவு ஃப்ளட் மூலம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இது ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மற்றும் அவர்களின் மகத்தான ப்ராஜனி த நெஃபலம் காரணமாக ஏற்பட்டது.
சிலர் இதை பிப்ளிக்கல் அக்கவுண்ட் ஒரு காமெண்ட்ரி என்று கருதுகின்றனர். இதில் த புக் ஆஃப் ஈனாக் ஃப்ளட் ஏன் நடந்தது மற்றும் அதன் விளைவுகளை மாற்றியமைக்கும் விதமாக கருத்து கொடுக்கிறது. த புக் ஆஃப் ஈனாக் இத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் மிகவும் முக்கியமான ஸ்கிரிப்சர் ஆக இருக்கிறது. இத்தியோப்பியன் பீப்பிள் மீது இந்த புத்தகம் பெரும் தாக்கத்தை விட்டிருக்கிறது. கனன் ஏனோக்கின் புனிதமான நூல். இது ஒரு மகா விசித்திரமான ஆவணம். பாஸ் ஏனோக் ஒரு டீச்சர் மற்றும் ப்ராஃபட் என்ற அடிப்படையில் அவர் தன் மக்களுக்கு நீதியின் வார்த்தைகளை போதித்தார். அந்த இத்தியோப்பியன் சர்ச் இல் ஈனாக் பற்றிய வரலாறு, மகா அடர்த்தியான மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் மற்றும் ஈனாக் படிமங்கள் நிறைந்து கிடக்கின்றன. அந்த புக் ஆஃப் செயின்ட் ஈனாக் ஒரு ப்ரீச்சர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று குறிப்பிடுகிறது. அது எப்படி ஈனாக் அவர்களை சித்தரிக்கிறது என்பது கண்கவர். புக் ஆஃப் ஈனாக்கில் ஆக்கன் புனித ஈனாக் ரைச்சஸ்னஸ் வலியுறுத்தி சின் செய்யும் ரீபர்கஷன்ஸ் பற்றி எச்சரிக்கிறார். இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மக்களை சின் இலிருந்து விலகி சால்வேஷன் தேட ஊக்குவிக்கிறது. சரி, டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என்று ஒரு ஃபேபியுலஸ் கலெக்ஷன். இது மீண்டும் புக் ஆஃப் ஈனாக் போன்ற புனித எழுத்துக்களை விளக்குகிறது. செகண்ட் டெம்பிள் பீரியடில் புக் ஆஃப் ஈனாக் எப்படி வாசிக்கப்பட்டு ஆராயப்பட்டது என்பது குறித்து ஒரு வாஸ்ட் ஹிஸ்டரி உள்ளது. ஜூயிஷ் மற்றும் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் இல் அதன் தாக்கம் அபரிமிதம். 1940களில் கண்டுபிடிக்கப்பட்ட புறாக்களிலிருந்து புக் ஆஃப் அனோஷன் சிதறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. என்ன ஒரு வியப்பு! இந்த நூலின் வரலாறும் ஜூயிஷ் மற்றும் ஏர்லி கிறிஸ்டியன் சமூகங்களுடன் அதன் இடமும் பற்றி இந்த கண்டுபிடிப்புகள் அளவிட முடியாத புரிதலை தருகின்றன. பிபிள் இல்லை என்றாலும் புக் ஆஃப் ஈனாக் கண்டெம்பரரி ஸ்பிரிடாலிட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய டூரிஸ்ட்ஸ்க்கும் இதன் ஆஃப்டர் லைஃப், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மற்றும் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் பற்றிய விளக்கங்கள் பல இசோடெரிக் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்களின் ஆதரவையும் புகழையும் பெற்றிருக்கிறது. இந்த டெட்டி அறிவின் மற்றும் உந்துதலின் ஆதாரமாக கருதுகின்றனர். ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மென்ட் சின்னமாக ஈனாக் நேரடியாக யாவனுக்கு கொண்டு சென்ற குட் மேன் என்று பார்க்கப்படுகிறார். இந்த மனிதர் யாவனுக்கு நேரடியாக கொண்டு சென்றது பற்றிய எனிக்மா ஆஃப் ஈனாக் மற்றும் த நாரேட்டிவ் ஆஃப் ஈனாக் என்ன ஒரு மர்மம்! அதிசயம்தான்.